தயாரிப்பாளர் கே. ராஜன் வந்து திரையுலகத்திலேயே மிகப்பெரிய தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது. ஒரு தவிர்க்க முடியாத நபர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, திரையுலகத்தில இருக்கிற பிரச்சனைகள் மட்டுமல்லாது, அரசியல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்லா பிரச்சனைகளை பற்றியும் தைரியமா பேசக்கூடிய ஒரு நபர், நியாயமான மனிதர் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, நடிகர், நடிகைகள் எவ்வளவு பெரிய உச்சத்தில இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணனா, அத வெளிப்படையா பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம் கொண்ட நபர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கே. ராஜன் அப்படிங்கிறவங்க ஒழுக்கத்திலயும் சரி, மத்த எல்லா விஷயங்கள்லயும் சரி, ரொம்பவும் நேர்மையான நபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா, அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு எடுத்திருக்கிற அந்த முடிவு அப்படிங்கிறது யாராலையுமே அந்த முடிவை ஏத்துக்க முடியல. அதுவும் அவருடைய மகள்கள் வந்து அப்பா, அப்பா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு கதறத பார்க்கும்போது, அது இணையத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தயாரிப்பாளர் கே. ராஜனோட இந்த சூசைட் முடிவு அப்படிங்கிறது எல்லாரையுமே உலுக்கியிருக்கு. அதுவும் இந்த முதிர்வு வயதுல எடுத்துக்கூடிய இந்த தவறான முடிவு அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அதுதான் சமூக வலைதளங்கள்ல மிகவும் பேசு பொருளா போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி அடையார் வரைக்கும் போன அவரு அங்கேயே காரை நிறுத்த சொல்லியிருக்காரு. இங்க ஏன் நிறுத்தணும், அந்த பக்கம் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்டதுக்கு தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அடையார் பிரிட்ஜோட நடு இதுல இருந்து குதிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல தான் ஆழம் அதிகம், தன்னை கண்டுபிடிக்க முடியாது, தன்னை யாரும் காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அவரு குதிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த முடிவு அவர் ரொம்ப தீர்க்கமா எடுத்ததுனால தான் அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட அவ்வளோ சரியான முடிவோட செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அதை பார்த்துட்டு கத்தி டிரைவர் ஓடி வந்து கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரத்துல கூடிட்டாங்க. ஆனா அவரை வந்து ரெஸ்க்யூ பண்ண முடியாம அவங்க அவசர இதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே அவங்க வந்து நீண்ட தேடுதலுக்கு பின்னாடி அவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய இறப்பை பத்தி அவருடைய டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல வண்டி எடுக்க சொல்லி இவ்வளோ தூரம் வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அப்புறமேலு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு பதட்டத்தோட ஆனா ஐயா கார்ல காணப்பட்டாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவு ஐயா எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நபரா இருந்தாலுமே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனுஷன் இந்த முடிவை எடுத்திருக்கிறத நினைச்சா எங்களுக்கு உண்மையிலேயே இதயமே ரொம்பவும் கலங்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டிரைவர் இன்னைக்கு கத்தி அலறத பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து எல்லாருமே அவசர உதவிக்கு ஃபோன் பண்ணும்போது டிரைவர் அங்கேயே கத்தி கூச்சல் போட்டதை பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் நம்பவே முடியல, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, காப்பாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தயாரிப்பாளர் கே. ராஜனோட இந்த முடிவை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சி தர மாதிரி இருக்குது. இவ்வளவு பெரிய இப்போ ரீசெண்டாக வந்து தாவேகா தலைவரோட வெற்றியை குறித்து கூட என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த தடவை மட்டும் கிடையாது, எப்பவுமே அவர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருப்பாரு. ஏன்னா அவங்க தொட்டது சின்ன பிள்ளைங்க மேல 16 டு 18 வயசு இருக்கிறவங்கள பிடிச்சிட்டாரு. அடுத்த ஓட்டு அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல 16 வயசு பசங்களுக்கும் ஓட்டு இருக்குது. நிரந்தரமான முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் எடுத்த அந்த முடிவு வந்து எப்பவுமே மாறாது. இதை யாராலையும் மறுபடியும் கைப்பற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜயை பத்தி ரொம்பவும் பெருமையா ரீசெண்டா பேசியிருந்தாரு.